தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஃப்ரூட் மிக்சர் சாப்பிடாதீங்க, உடலுக்கு கேடு விளைவிக்கும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கோடை காலம், வெப்பம் அதிகமாக உள்ளது. காலை 9 மணிக்கே வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. இப்போ நீங்கள் வெளியே பயணம் செய்தீர்கள் என்று சொன்னால் 1 மணி நேரத்துக்கு கூட தண்ணி ஏதாவது குடிக்கணும் போல தோணும். வீட்டில் இருந்தோம்னா 1 மணி நேரத்துக்கு கூட ஒரு வாளி தண்ணியை மேலே ஊற்றி வெப்பத்தை தணிச்சிக்கிடுவோம். வெளியில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஏதாவது குடி தண்ணியோ அல்லது ஜூஸோ ஏதாவது குடிக்கணும்னு தோணும். இப்போ கடைகளுக்கு போகிறோம், ஜூஸ் கடைக்கு போகிறோம். இப்போ அந்த ஜூஸ் கடைக்கு போகும்போது மிகவும் விலை குறைவாக தரக்கூடிய ஒரு ஜூஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட் மிக்சர். இப்போ ஆப்பிள் ஜூஸ் 50 ரூபா, ஆரஞ்சு ஜூஸ் 50 ரூபா, திராட்சை ஜூஸ் 60 ரூபா, மாதுளம்பழ ஜூஸ் 60 ரூபா, அந்த மாதிரி விற்கும். சர்பத்து 30 ரூபா அப்படி விற்பாங்க. இந்த ஃப்ரூட் மிக்சர் அப்படிங்கிறது மட்டும் விலை கம்மியாக விற்பாங்க, 20 ரூபா தான். அதில் நிறைய பழங்கள்லாம் இருக்கும். அது நம்ம சாப்பிட்டோம்னா வெயிலுக்கு நல்லாயிருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். பழங்கள் சாப்பிட்டா நல்லா உடல் குளிர்ச்சியாக இருக்கும், தித்திப்பாகவும் இருக்கும், பசி அடங்கின மாதிரி இருக்கும், தாகம் தீர்ந்த மாதிரி இருக்கும், உடலில் வெப்பம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் விலை குறைவாக இருக்கிறதுனால இந்த ஃப்ரூட் மிக்சரை நம்ம சாப்பிட்றோம். இந்த ஃப்ரூட் மிக்சரை நம்ம சாப்பிட்றதுனால உடலுக்கு ஆபத்து ஏற்படுது. நீங்கள் 60 ரூபா கொடுத்து நீங்கள் ஆப்பிள் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு, மாதுளம்பழ ஜூஸ் கூட சாப்பிட்டு போயிடலாம். 30 ரூபா கொடுத்து சர்பத்து கூட சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் தயவு செஞ்சு இந்த 20 ரூபா கொடுத்து இந்த ஃப்ரூட் மிக்சரை சாப்பிடாதீங்க, நல்லா இருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரூட் மிக்சர் எதில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரூட் மிக்சரை பார்த்தாலே தெரியும். திராட்சை இருக்கும், ஆப்பிள் இருக்கும், அன்னாசி பழ துண்டு இருக்கும், அது போக வாழைப்பழமும் இருக்கும். இந்த வாழைப்பழம் அதிகமாக இருக்கும். இவ்வளவு பழங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் எசன்ஸ் ஊற்றுவாங்க, சாக்ரீன் ஊற்றுவாங்க. இன்னும் நல்லா தித்திப்பாக இருக்கும். 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெச்சிட்டு நம்ம அதை வாங்கி குடிப்போம். ஆனால் இந்த ஆப்பிள், அன்னாசி, திராட்சை, வாழைப்பழம் இவைகளை கொண்டு இந்த ஜூஸ் தயாரிக்கப்படுது. ஆனால் இந்த பழங்கள் நல்ல பழங்களாக இருக்கும் பொழுது தயாரிக்கப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பழங்கள் அழுகின பிறகு தான் தயாரிக்கப்படுது. இப்போ ஜூஸ் கடையில் எல்லா பழங்களும் ஒரே நாள் விற்கிறது கிடையாது. இப்போ வாழைப்பழம் தொங்க விட்டுருப்பாங்க, முதல் நாள் காவட்டா விற்பாங்க, அடுத்த நாள் பழமை விற்பாங்க, அடுத்த நாள் குழுன்னு விற்பாங்க, அடுத்த நாள் குப்பையில் தான் தூக்கி போடணும். அதுக்கு பதில் என்ன செய்வாங்க, அதை தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதே மாதிரி ஆப்பிள் கொலன்னு அழுகின மாதிரி இருக்கும், அதை தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அன்னாசி பழம் கொலன்னு போயிருக்கும், 4வது நாள் அதை தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி திராட்சை பழம் அப்படியே ஒரு மாதிரி இதாக போய் தனித்தனியாக தொங்கி உதிரியாக போய் உதிர்ந்து கிடக்கும், அதை தனியாக எடுத்துருப்பாங்க. கொலன்னு இருக்கும், ஸ்மெல் அடிக்கும். இந்த பழம் 4வது நாள் அழுகிய பழங்களான இந்த வாழைப்பழம், ஆப்பிள் பழம், அன்னாசி பழம், திராட்சை பழம் இதை போய் என்ன செய்வாங்க, சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அதை நல்லா ஒரு அண்டாவில் போட்டு நல்லா கரைச்சி தண்ணியை ஊற்றி நல்லா கரைப்பாங்க. கரைச்சிட்டு அதில் சாக்ரீன் எசன்ஸ் ஊற்றி இது தயாரிக்கிறாங்க. இது சாப்பிட்றது ஏற்கனவே இந்த சாக்ரீனும் எசன்ஸும் ரசாயனத்தில் தயாரிக்கப்படுது, உடலுக்கு கேடு, ரொம்ப உடல் நலத்துக்கு கேடு. அது போக இந்த அழுகிய பழங்களால் தயாரிக்கப்படுகிற இந்த ஃப்ரூட் மிக்சர் இன்னும் உடல் நலத்துக்கு கேடு. அந்த நேரத்துக்கு வெப்பத்தை தணிக்கும், தாகத்தை தீக்கும், பசி அமர்த்தும், நல்ல குளிர்ச்சியை ஏற்படுத்தும். ஆனால் அவை உடலுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும், வாந்தி ஏற்படுத்தும், அலர்ஜி ஏற்படுத்தும். ஆகவே இந்த ஃப்ரூட் மிக்சர் சாப்பிடாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் 50 ரூபா கொடுத்த ஆரஞ்சு ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, சர்பத்து கூட குடிச்சிட்டு போங்க. இல்லாட்டினா 20 ரூபா கொடுத்து கரும்பு சாறு கூட குடிச்சிட்டு போங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த ஃப்ரூட் மிக்சர் மட்டும் கடையில் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டா நாமளே காசு கொடுத்து நோயை நாமளே விலைக்கு வாங்கிக்கிறது மாதிரி தான்.